அவன் தன் குணமாகுவதற்கு தடையாய் இருப்பது என்னவென்று அவனுடைய சிந்தையில் இருக்கிறது என்னன்னா அவனுடைய பாவங்கள். அதனால தேவன் விசுவாசிக்க முடியல. இப்போ கவனிக்கிறீங்களா? ஸோ இஸ் டெல்லிங், இப்போ என்ன சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு பாருன்னு ஒன்று பாருங்க. அவ்வளோதான், அவன் ஃப்ரீ ஆயிட்டான் பாருங்க. இப்போ எது எனக்கு சுகம் வராதியா, என் பாவங்கள் அவ்வளோ, என்னால் எனக்கு இது நடக்காதியா, என் பாவங்கள் அவ்வளோ, என்னால் இதை செய்ய முடியாதியா, ஏன்னா என் பாவங்கள் அவ்வளவு அப்படின்னு இருக்கும் பொழுது, if the sin is not abolished in your life, you will never have the glory of God in your life. பாவங்கள் அழிக்கப்படாவிட்டால் உன்னால் தேவனுடைய மகிமையை ஒருபோதும் காண முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. ஆனா உன் சிந்தையில பாவத்தை சுமக்கும் நாட்கள் எல்லாம் உன்னால விசுவாசிக்க முடியாது. அப்ப என்ன பாஸ்டர், பாவத்தை விட சொல்றீங்களா? இயேசுவை விசுவாசின்னு சொல்றேன், பாவம் தன்னால வெளியே போயிடுன்றேன்.